நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர், சென்னையில் இருக்கேன். இந்த சனி பெயர்ச்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பெயர்ச்சி, 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி, இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, அட்டாஷ்டம சனி, இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள். என்னடா இந்த சனி பெயர்ச்சி? சரி, இது சனி பெயர்ச்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய, பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா? சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா? இல்லை சனி பார்த்தா கோடி நன்மை, சனியை கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பற்றி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மளை பயம், குழப்பம், மனுஷன் எதையா பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம், குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மளை அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில் கொண்டு போய் விட்டுட்டு, இங்கே போனால் இந்த பரிகாரம் செய்கிறது, அங்கே போனால் அந்த பரிகாரம் செய்கிறது, பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை எப்படி தான் வாழ்கிறது, இப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசாக பாருங்கள், மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும். ஸோ இந்த சனி பகவானா என்ன? முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா, சனின்ற கிரகம் நீங்கள் பால்வெளி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன்லேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் சனியோட நகர்வு ரொம்ப ஸ்லோவான நகர்வு. ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வெளி மண்டலத்தில் இருக்குது. ஸோ பால்வெளி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும். ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும். ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனிக்காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல், ஏன்னா இந்த மார்கழி மாதம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும். ஏன்னா அப்போ பனி, முன்பனி பின்பனி காலம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஒரு சோர்வாக இருக்குது. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே தான் சனி பகவானோட தன்மை. என்ன? குளிர்ச்சி, இவ்வளோதான். குளிர்ச்சினாவே அங்கே பயம், இருட்டு. ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம்னு சொல்லக்கூடிய அந்த 3, 6, 11 இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறோம். மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது, கெடுபலன் எப்படி நடக்குது, இவ்வளோதாங்க விஷயம். இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும், சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும். ஸோ இப்போ இந்த 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு. 3ஆம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம். ஸோ விஜய வீரியஸ்தானம், இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும். தேவையற்றத விரயம், உயிராற்றல் விரயம் அங்கே ஏற்பட்டுரும். அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது. நம்மளோட ஆயுள் என்பது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு, அதனால தான் நம்மளால பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க? அந்த காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க. ஏன்னா அந்த 3ஆம் பாவம் வலுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 3ஆம் பாவத்தை எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குளுமையாக இருக்கணும். குளுமையாக இருந்தால்தான் நம்மளோட அந்த உயிர் ஆற்றல்னு சொல்லக்கூடிய, ஏன்னா அதனால தான் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மாவாக கொடுத்தாங்க? ஈஸ்வரனாவே என்னன்னா அவர் தான் ஆயுள் காரகன். அப்போ ஆயுள் எப்படி இருக்கும்? 3ல் சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் ஆகாமல் வீரியம் என்பது நீண்டதாக இருக்கும். ஸோ அப்போது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமாக எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தில் சனி இருந்தால்
6ஆம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம். ஸோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால் வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால் தான் வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமாக பேசுகிறேன்னு சொல்லு, ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. உங்கள் வாழ்வியலே ஒட்டி தாங்க ஜாதகமும் நடக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன், உங்கள் உடம்பு எப்போ அசிடிக் கண்டிஷன் வருதோ, அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம், அல்கலைன் என்பது குளிர்ச்சி. அப்போ நீங்கள் குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி. அங்கே குளிர்ச்சி அல்கலைன் என்பதே சனி பகவான். ஏன்னா நீங்கள் லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர். அப்போ அல்கலைன் சனியோட காரகத்துவம் தான் எலுமிச்சம்பழமே. ஸோ அப்போ அங்கன்னா அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான். அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதில் இருக்குன்னு தான் சொல்லுவோம். அல்கலைன் வாட்டர் குடித்தா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது. ஸோ அப்போது அந்த ருண ரோக சத்துரு 6ஆம் பாவ சனி பகவான் இருந்தால் இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி, நோயே இல்லை. எதிரி என்பதே நமக்கு கிடையாது, எதிரியே நண்பன் ஆயிடுவான். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்கணுமோ, அது என்னது நம்ம கேன்சர், இன்னைக்கு எய்ட்ஸ், இன்னைக்கு சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால் வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன், அதாவது வெப்பம் அதிகமாக வருது. அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தாக இருக்குது. ஸோ அதனால் சனி பகவான் 6ல் இருந்தால் அபரிவிதமான நல்ல பலன் சொல்கிறாங்க. அதே 11ஆம் பாவம் லாபஸ்தானம், மனமகிழ்ச்சி. இப்போ லாபம் மனமகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா இப்போ நம்ம மனமகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம், ஊட்டி கொடைக்கானல் தான் போகிறோம். ஊட்டி கொடைக்கானல்னா என்ன, குளிர்ச்சியான பிரதேசங்கள். மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக ஹனிமூன்லாம் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க, குளிர்ச்சி. அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும்போது தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும். மனம் என்பது தேவையில்லாமல் எங்கே, மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாயும். ஆனால் அந்த இடத்துல அலை போயாமல் அப்படியே கூலாக நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும். ஸோ அப்போ இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நம்ம சொல்கிறோன்னா, எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இங்கே அறிவியல் பூர்வமாக ஏன் சொல்லணும்னா, இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற, அறிவியல் சொல்ல தான் ஏற்றுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். அப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சனி பேச்சில் எந்த கிரக பேச்சையும் இலகுவாக நம்மளால் கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயிச்சு மேன்மை பெற முடியும். நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே சொல்ல வருது. ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம். அதாவது என்னென்னாக்கா கோயில்கள் எல்லாமே விமானம் வச்சுருப்பாங்க. பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க, அந்த விமானம் சொல்லுவாங்க. அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும். அப்போது அந்த விமானத்தின் வழியாக நீங்கள் கோயிலுக்கு போக உங்களோட ஆகாய தத்துவம் என்பது விரிவடையும். ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும். அப்போ தான் மற்ற பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வதுக்கு. அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும். விரிவடைந்த ஆகாயத்திற்கு நம்மளோட வாழ்வியல் முறை வெறுமனே கோயிலுக்கு போயிட்டு வந்து 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது. உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா சனி பயிற்சியிலிருந்தும், எல்லா கிரக பயிற்சியிலிருந்தும் உங்கள் வாழ்வை மேன்மை அடைய முடியும். அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். புரியாத புதிராக இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களே, இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னாக்கா, உங்கள் பேச்சில் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் என்பது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு நம்ம வாய் இருக்குன்னு சொல்கிறதுக்காக ரொம்ப அப்படியே ஸ்திரத்தன்மையோடு அப்படியே ஏதோ ஒன்று பேசிடுறது. அந்த பேச்சாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். இவ்வளோ நாள் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து பேசின பேச்சு இவ்வளோ சார்ந்த விஷயங்களில் இவ்வளோ நேரம் பேசின பேச்சுக்கெல்லாம் கிடச்சிருக்கும். பேசின பேச்சாலேயே என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்தவத்தில் உங்களுக்கு பிரச்சனைக்கு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடகராசியை சேர்ந்தவங்க என்னென்னாக்கா டைவர்ஸ் வரையும் போனவங்களாம் இருக்காங்க. இந்த காலகட்டம் இதெல்லாம் தந்தை மூலியமாக சரியாயிடும். என்னென்னாக்கா உங்கள் தந்தை என்பது இப்போதைக்கு ஒரு ரோல் மாடலாக உங்களுக்கு இருப்பார். இதே தந்தையால் தான் முன்னாடி பிரச்சனையும் வந்திருக்கும். இப்போது அது அப்படியே மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மோஸ்ட்லி என்னென்னாக்கா இந்த கடகராசி என்னென்னாக்கா எல்லாத்தையும் வந்து ஒரு நோட் பேடு மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அதனாலேயே இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இவங்க சுற்றம்னு ஒன்று இருக்குது. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் என்ன பண்ணணும், இவங்களை உசுப்பேற்றி விட்டு இவங்களுக்கு தண்ட செலவை ஏற்படுத்திடும். ஏன்னா கடகராசிக்காரன் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னாக்கா கூட அந்த சுற்றி இருக்க ஒரு நட்பு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த நட்பு கூட்டம் என்னென்னாக்கா இவங்களை பயன்படுத்துகிறதே அவங்களுக்கு ஒரு வேலையாகவே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்போ அது எல்லாமே
ஒரு என்னென்னாக்கா நட்பு ஓட்டம் எல்லாமே கொஞ்சம் கலைஞ்சிரும். நட்பு ஓட்டமே இப்போ இருக்குமானே தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கலையக்கூடிய காலகட்டம் தான் இது. ஆனால் என்னென்னாக்கா உங்களுடைய பேச்சில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஸோ பேசுகிறோன்ற பேரில் ஏதோ ஒன்று பேசுவீங்க, அந்த பேச்சே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்குது. ஆனால் என்னென்னாக்கா ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க தான் போகுது. ஸோ உங்கள் மனம் சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மனசில் நினச்ச காரியம் எல்லாம் நடக்க போகுது. ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் ஆனால் கடைபிடிச்சுக்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்குமான்னு இருக்கு. ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக்கிக்கிங்க. உங்களுக்கு நோயின்னு பார்க்க போனோன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு நோய் ஸ்தானம் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த சயாட்டிக்கா பெயின் சொல்லுவாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சயாட்டிக்கா பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை தேவை. உணவு குறிப்பாக என்ன சொல்லுவேன்னா கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஃபுட் பாய்சன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உணவை சரியான விஷயமா பார்த்துங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் வெப்பமான உணவு சூடோட கொஞ்சம் வருது. இந்த பழைய உணவு சொல்லுவாங்களா, அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா சயாட்டிக்கா பெயின் கன்ஃபார்மாக வரும். ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்று சமைத்த உணவுகளை சாப்பிட பழகினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் இந்த கடகராசிக்காரர்கள் என்னென்னாக்கா காதல் இனிக்கும், குழந்தை பேர் உண்டு. ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எங்கேயோ மகிழ்ச்சியாக ட்ரிப்பு போனீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும். ஸோ அதனால் அந்த சுற்றுலா போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ மேலும் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த சுற்றம் நட்பு, ஸோ இதை பெருசாக நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் இப்போ நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. நீங்களே எந்த விஷயத்தை 1க்கு 10 வாட்டி ஆலோசனை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இப்போ மகிழ்ச்சி பெருகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ அதனால் இல்லறம் சிறக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை வளப்படுத்தும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்கு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபத்தை போட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்துக்கு அம்மன் கோயிலில் வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மண் குடுவையில் அந்த இதுக்குள்ள அகல் விளக்கு, அந்த மண் இதில் ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் நடக்கும். அப்படி இல்லையா உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு மண் குடுவையில் ஒரு நல்லெண்ணெயை போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இவ்வளோ நாளாக இருந்த அனைத்து விஷயங்களும் இப்போ எப்படின்னா இவ்வளோ நாள் உங்களை அடைப்பட்டு இருந்திருப்பீங்க, எங்கேயோ பிடிச்சி ஏதோ போட்டு ஜெயிலில் அடைச்சா மாதிரி இருந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே திறந்து வெளி உலகத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் இன்பம் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்னென்னாக்கா தொழில் ரீதியான ஒரு பயணம் இருக்கும், தொழில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம் இருக்குமானா வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. ஆனால் ப்ரொமோஷன் வருமானு தெரியாது, ஆனால் வேலை மாற்றம் உண்டு. இன்க்ரிமெண்ட்லாம் பார்க்காதீங்க. வேலை மாற்றம் வந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அதை செய்யலாம். இல்லை வேலை கொஞ்சம் வெளியூரில் எங்கேயாவது கிடைச்சாலும் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் தந்தை சார்ந்த விஷயத்தில் மிக சிறந்த ஒரு அனுகூலம் என்பது இருக்குது. ஸோ தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. தாய் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிக்க. வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரம் தான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இஷ்ட தெய்வ வழிபாடு தான். இஷ்ட தெய்வத்தை நீங்கள் பிடித்துக்கின்ற வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற முடியும். முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுவது தான் உங்களுக்கு பரிகாரம். அது எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் சரி, நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றுங்க. வாழ்க்கையை வளமாக்கிக்குங்க. நன்றி, வணக்கம்.